ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது ஃப்ரைடே மார்னிங். இந்த வீடியோ வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எடுத்தது. ஈவினிங் தான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் எப்படி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுத பூஜைன்னொன்னே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஞாபகம் வர ஒரு விஷயம்னா எங்கள் வீட்டுக்கார ஆஃபீஸில் கொடுக்குற பொருள். அதை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். என்ன பொருள் கொடுப்பாங்கன்ட்டு. இந்த தடவை வந்து எண்ணெய் ஊற்றி வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு தூக்கு கொடுத்தாங்க. நம்ம எவ்வளோ பொருள் வாங்கினாலும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து கொடுக்குற ஒரு சின்ன பொருள் கூட மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் அதை தான் எங்கள் வீட்டுக்கார ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அதை தான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கும் அதே தான் நடந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு என் பசங்க 2 பேரையும் ஒரு 10 நிமிஷம் புக் எடுத்து படிங்கன்னு சொன்னேன். லீவ் விட்டால் புக்கே தொடறது கிடையாது. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் நேரம் புக் எடுத்து படிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புக்ஸை தூக்கி போட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. அதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரமாக சாமி கும்பிட்டோம். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அவங்க கடையில் பூஜை பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக போயிட்டு அங்கே பூஜையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம். மதியம் வச்ச காரக்குழம்பு இருந்துச்சு. எங்கள் அம்மாவையும் என் பொண்ணையும் இட்லி இல்லை தோசை ஏதாவது ஊற்றிக்க சொல்லிட்டேன். இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. டாட்டா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்